பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே, கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Today's scripture taken from 2 Kings chapter 3 verse 17 and 18. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஒருவேளை நமக்கு மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் கர்த்தருக்கு அது அற்பமான காரியம். ஆம், இங்கே பார்க்கும் பொழுது 3 ராஜாக்கள் மோவாபு தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறார்கள். யூதேய ராஜா அண்ட் ஏதோமின் ராஜா, மோவாபிய ராஜா, 3 ராஜாக்களும் மோவாபு தேசத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்துக்கு புறப்பட்டு 7 நாட்கள் புறப்பட்டு போகிறார்கள். 7 நாள் தாண்டி ஒரு பகுதிக்கு வருகிறார்கள். அந்த பகுதிக்கு வந்த உடனே அங்கே தண்ணி இல்லாது இருப்பதை அவர் அறிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது 2 ராஜாக்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் நம்மை மோவாபின் கையிலே ஒப்பு கொடுக்கவா கொண்டு வந்தார் என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கர்த்தரை துக்கப்படுத்தினார்கள். ஏன்? அந்த சூழ்நிலை அவளுக்கு பயத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அங்கு யோசபாத் ராஜா சொல்கிறார், நாம் வாருங்கள், நாம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கலாம் என்று சொல்லி அங்கே விசுவாசமுள்ள வார்த்தையை பேசுவதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அங்கே எலிசா தீர்க்கதரிசி போய் அங்கே கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது அங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்கள் நிமித்தம் நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லவில்லை, யோசபாத்தின் முகத்தை பார்த்ததனால் உங்களுக்கு நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் யோசபாத் முகத்தை பார்த்தார்? யோசபாத் கர்த்தரை தேடுகிற மனுஷன், யோசபாத் விசுவாசம் உள்ள மனுஷன். ஹாலே, சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் அவன் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு அவன் சிந்தை உள்ள மனுஷனாய் காணப்பட்டபடியினால் கர்த்தர் அன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இது கர்த்தருக்கு அற்பமான காரியம் என்று சொல்லி கர்த்தர் மோவாபு மக்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை கர்த்தர் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசம், அந்த ஒரு மனுஷனுடைய தேவன் மேல் இருந்த நம்பிக்கை அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. என கண்பான் தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் பயந்து போய் காணப்படுவோம். ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கார்கள். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் நாம் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது போராட்டங்கள் விலகும். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும். ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே, இன்னொரு தேசத்திலே கடவுள் ஒரு பெரிய மழையை கொண்டு வந்தார். அந்த மழை தண்ணீரினால் இந்த பகுதியிலும் தண்ணி வந்து, ஹல்லேலூயா, அந்த நாட்களிலே எல்லாருக்கும் தண்ணீர் கிடைப்பதற்கு போதுமா இருந்தது. ஹல்லேலூயா. கடவுள் ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த வழியிலாவது அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அவருடைய வார்த்தை விசுவாசிங்கள், சூழ்நிலை பார்க்க வேண்டாம். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவரே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டான், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஐயா ஆண்டவரே, உம்முடைய இந்த காரியம் உமக்கு அற்பமான காரியம் ஆண்டவரே. ஒரு வேளை எங்கள் வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உம்முடைய பார்வையிலே அற்பமாய் காணப்படும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்மிடத்தில் வந்து
உம்முடைய ஆலோசனை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். உம்மிடத்தில் வரும் பொழுது எங்கள் பிரச்சனைகள், எங்கள் போராட்டங்கள் எல்லாம் மறைந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ கொடுக்கிறவராயிருக்கிறீர். ஆம் சுவாமி. ஒருவேளை அநேக பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.